டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். நீதிபதிகள் நியமன நடைமுறைகளை மக்கள் பார்வைக்காக இணையதளத்தில் உச்சநீதிமன்றம் வெளியிட்டுள்ளது. நீதிபதிகள் நியமனத்தில் வெளிப்படைத் தன்மையை உறுதி செய்யும் பொருட்டு உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமனம் செய்யும் முறை, தற்போது பணியில் உள்ள மற்றும் முன்னாள் நீதிபதிகள் தொடர்பான அனைத்து விவரங்களையும் வலைதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. பொதுமக்கள் அறியும் நோக்கில் இந்த விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளதாக தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தெரிவித்திருக்கிறார். நீதிபதிகள் நியமனத்தில் கொலீஜியத்தின் பங்கு மற்றும் மத்திய மாநில அரசுகளிடமிருந்து பெறப்பட்ட தகவல்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கைகளை இந்தியா தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் நாடு முழுவதும் நாளை ஒரே நாளில் போர் ஒத்திகையில் ஈடுபடும்படி மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பது குறித்து பிரதமர் நரேந்திர மோடி பாதுகாப்பு செயலருடன் நேற்று ஆலோசனை நடத்தினார். இந்நிலையில் நாடு முழுவதும் ஒரே நாள் ஒத்திகை மேற்கொள்ள மத்திய அரசு முடிவு செய்திருக்கிறது. இதற்காக தயாராக இருக்கும்படி மாநில அரசுகளுக்கு அறிவுரை வழங்கியுள்ளது. நாளை மேற்கொள்ளப்படும் இந்த போர் ஒத்திகையின் போது எதிரி நாட்டு விமானங்கள் மற்றும் ஏவுகணைகள் தாக்குதல் குறித்து மக்களுக்கு எச்சரிக்கை செய்யும் ஏர் சைரன்கள் செயல்பாட்டில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் மாநில அரசுகளுக்கு அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. மேலும் வான்வழி தாக்குதல் நடக்கும் சமயத்தில் எதிரிகள் குடியிருப்புகளை கண்டறிவதை தடுக்க மின் சேவையை முழுமையாக நிறுத்தி இருளில் மூழ்கடிக்கும் நடைமுறைகளையும் மேற்கொள்ள வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதேபோல முக்கிய 5 அறிவுரைகளை நாளைய போர் ஒத்திகையின் போது கடைபிடிக்க மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. பஹல்காம் தாக்குதல் சம்பவம் தொடர்பாக மத்திய உள்துறை செயலர் தலைமையில் டெல்லியில் இன்று அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பஹல்காம் தாக்குதலுக்கு இந்திய அரசு பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்து வருகிறது. என்றாலும் உச்சகட்டமாக ராணுவ நடவடிக்கை எடுப்பது பற்றி ஆலோசித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பதில் நடவடிக்கைகள் தொடர்பாக நரேந்திர மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், முப்படை தளபதிகள், பாதுகாப்பு அமைப்பின் உயர் அதிகாரிகளுடன் தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வருகிறார். இந்நிலையில் மத்திய உள்துறை செயலாளர் கோவிந்த் தலைமையில் டெல்லியில் இன்று நடைபெற்ற அவசர ஆலோசனை கூட்டத்தில் விமானப்படை, கப்பல் படை, ராணுவம் உள்ளிட்ட பாதுகாப்பு அதிகாரிகள் பங்கேற்றனர். நாட்டின் எல்லை பகுதிகளில் உள்ள 244 மாவட்டங்களில் சிவில் பாதுகாப்பு குறித்த மதிப்பீட்டை உறுதி செய்ய இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. +2 எனப்படும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை மறுநாள் 8ஆம் தேதி வெளியிடப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. +2 தேர்வு முடிவுகள் வரும் 9ஆம் தேதி வெளியாகும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் விடைத்தாள் திருத்தம், மதிப்பெண் கூட்டல் உள்ளிட்ட அனைத்து பணிகளும் முடிவடைந்து விட்டதால் முன்கூட்டியே தேர்வு முடிவுகள் வெளியாகும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் 8ஆம் தேதி நாளை மறுநாள் +2 தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. முடிவுகளை இணையதளத்திலும் தெரிந்து கொள்ளலாம். தமிழகத்தில் பஹல்காம் தாக்குதல் சம்பவத்தில் தொடர்புடைய தீவிரவாதிகள் தமிழகத்தில் பதுங்கி இருக்கலாம் என பாஜக மூத்த தலைவர்களில் ஒருவரான பொன் ராதாகிருஷ்ணன் சந்தேகம் எழுப்பியிருப்பது புதிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. கொடூர தாக்குதல் நடத்திய பிறகு தீவிரவாதிகள் தமிழகம் வழியாக இலங்கை சென்றதாக வெளியான தகவலை சுட்டிக்காட்டியுள்ள அவர், இதன் அடிப்படையில் தீவிரவாதிகள் இங்கு பதுங்கி இருக்கலாம் என்று சந்தேகம் எழுப்பியிருக்கிறார். இதில் முதலமைச்சர் தனி கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். டெல்லியில் பாஜக அரசில் மிக உயர்ந்த பொறுப்பில் இருக்கும் அதிகாரி ஒருவர் தன்னை கூட்டணியில் சேர அழைப்பு விடுத்ததாக திருமாவளவன் கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அவருக்கு மறுப்பு தெரிவித்து விட்டதாகவும், விசிக இந்தியா கூட்டணியில் தொடர்வதாக கூறி கையெடுத்து கும்பிடு போட்டுவிட்டு திரும்பியதாகவும் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். மேலும் பாஜகவுடன் கூட்டணி வைத்ததால் அதிமுக தனக்குத்தானே குழிபறித்துக் கொண்டிருப்பதாகவும் அவர் விமர்சித்திருக்கிறார். மருத்துவம் சார்ந்த நிறுவனங்களுக்கு தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை அதிரடி சோதனை நடத்தி வருவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பில்ராத் மருத்துவமனை உரிமையாளர் வீட்டிலும், சாலிகிராமத்தில் உள்ள பாண்டியன் என்பவரது வீட்டிலும் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. விருகம்பாக்கம், தியாகராய நகர், அசோக் நகர் உள்ளிட்ட பகுதிகளிலும் சோதனை நடைபெற்று வருகிறது.
அமெரிக்காவில் ரிலீஸ் செய்யப்படும் திரைப்படங்களுக்கு 100% சுங்கவரி விதிக்கப்படும் என ட்ரம்ப் அறிவித்திருப்பது தமிழ் சினிமாவினரை அதிர்ச்சியடைய செய்திருக்கிறது. இந்தியாவில் திரைப்படத்துறை கடுமையான நெருக்கடியில் உள்ள நிலையில் பல கோடி ரூபாய் செலவிடப்பட்டு பிரபலங்கள் நடிக்கும் திரைப்படங்கள் எடுக்கப்படுகின்றன. அந்த திரைப்படங்களை சர்வதேச அளவில் ரிலீஸ் செய்தால்தான் ஓரளவுக்கு நஷ்டம் இல்லாமல் இருக்கும் என தயாரிப்பாளர்கள் கூறுகின்றனர். இந்நிலையில் அமெரிக்காவில் ரிலீஸ் செய்யும் படங்களுக்கு 100% வரி வசூலிக்கப்படும் என ட்ரம்ப் அறிவித்திருப்பது இந்திய சினிமா வட்டாரங்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. அமெரிக்காவில் தமிழ் சினிமாக்களுக்கு நல்ல வசூல் கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகர் கவுண்டமணியின் மனைவி சாந்தியின் இறுதிச் சடங்கு சென்னையில் இன்று நடைபெற்றது. இறுதி ஊர்வலத்தில் ஏராளமான மக்கள் வழிநெடுகிலும் திரண்டு வந்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். நகைச்சுவை நடிகர் கவுண்டமணியின் மனைவி சாந்தி காலமான நிலையில் அவரது உடலுக்கு நடிகர்கள் விஜய், சத்யராஜ், செந்தில் உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். கவுண்டமணிக்கும் அவர்கள் ஆறுதல் கூறினர். இந்நிலையில் கவுண்டமணி இல்லம் அமைந்துள்ள தேனாம்பேட்டையிலிருந்து சாந்தியின் உடல் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. நடிகர் கூல் சுரேஷ் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து பெசன்ட் நகர் மின் மயானத்தில் சாந்தியின் உடல் தகனம் செய்யப்பட்டது. காப்புரிமை தொடர்பான வழக்கில் இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரகுமான் 2 கோடி ரூபாய் செலுத்த வேண்டும் என்ற உத்தரவுக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது. பொன்னியின் செல்வன் படத்தில் இடம்பெற்ற வீரா ராஜவீரா பாடல் சிவஸ்வதி என்கிற பாடலை ஏ.ஆர். ரகுமான் காப்பியடித்து இசை அமைத்ததாக கூறி பயஸ் வசிபுதீன் தாக்கர் என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்ததால் இந்த வழக்கில் ஏ.ஆர். ரகுமான் 2 கோடி ரூபாய் செலுத்த வேண்டும் என உத்தரவிடப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.